இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த ஆண்டு எப்பெல்லாம் கடகத்தை குரு தொடர்பு கொள்றாரோ, நீர் ராசிகளை குரு தொடர்பு, கடகத்தில் அமர்ந்தா ஆபியஸா அடுத்த 2 நீர் ராசி மீனத்தையும் விருச்சிகத்தையும் குரு பார்த்துருவார். மழையின் அளவு, விவசாய செழிப்பு இதெல்லாம் இயல்புல நல்லா இருக்கும், சரிங்களா? ஆனால் அது இயல்புல பலன். ஆனால் எப்பெல்லாம் கடகத்துக்குள்ளேயும் சிம்மத்துலேயும் குரு போகிறாரோ, புதிய புதிய கட்சிகள் வெளில வர்றது, புதிய கட்சிகள் பிரபல்யம் ஆகிறது, இயல்பை விட களம் சூடு பிடிக்கிறது, அதெல்லாம் இயல்பாகவே அமையும், சரிங்களா? அந்த விதத்தில் அரசியல் அமைப்புகளும் அது லாஜிக் என்னன்னா, எப்பெல்லாம் ஒரு கிரகம் வலுவடையதோ அதோடைய காரக பொருட்களின் விலை ஏற்றம் பெறும். அந்த மாதிரி குரு உச்சம் பெறுகிற இந்த காரணத்தினால இந்த ஆண்டு திருமணத்திற்கான எந்த பாவகமும் இயங்கலை. ஆனால் எப்பெல்லாம் 11ல் சனி வராரோ, வாழ்வின் முக்கிய ஆதாரம் குழந்தை பாக்கியம். தினம் தாங்க இந்த ஆண்டோட சூப்பர். எல்லா கிரகங்களும் பர்ஃபெக்டான இடத்துல இருக்கு, சரிங்களா? 3ஆம் இடத்துல கேது, தனஸ்தானத்துல 10ஆம் அதிபதி உச்சம் பெறாரு. அஷ்டம சனி முடிஞ்சது, அது முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. இருந்தாலும் பிற கிரக நிலைகள் சொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்க. அதனால இந்த வருடம் மன வாழ்க்கையில ரொம்ப நிதானம் தேவை. ஓவராலாக சொன்னால் இவங்களுக்கு பலன்களே ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, தொழில்னு எல்லா செக்டார்லேயும் நிதானத்தன்மையை மற்றும் கண்ணியை பொறுத்த முடியும் டாப் டக்கர். எல்லா கிரகமும் பர்ஃபெக்டாக இருக்குது. 6ஆம் இடத்திலே ராகு, 11ஆம் இடத்திலே குரு, குருவின் பார்வையில் 7ஆம் இடத்துல சனி. குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பித்து பொது வாழ்க்கை வரைக்கும், பொருளாதாரத்தில் ஆரம்பித்து பக்கத்து வீட்டில் வம்பு இழுக்கிறது வரைக்கும் எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், ஆனால் அது ப்ரெஷரோடு இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பொருளாதார அமைப்புகள் மேன்மை, கடன் தொந்தரவு குறைஞ்சிரும், ஹெல்த் பிரச்சனை குறைஞ்சிரும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறகு இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செய்ய போகிறது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னதுமே மக்கள் எல்லாருடைய மனதிலும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சி பொங்கும். ஏன்னா தமிழ் புத்தாண்டு தான் நமக்கான புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருடைய மனசிலும் பரவலா இருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் போறதுக்கு முன்னாடி உலக அளவுல இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது? இப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வருட கிரகங்கள் தான் ரொம்ப முதன்மையான ஒரு அமைப்பு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண்டில் வந்து குரு பெயர்ச்சியாக போகிறார். அதாவது இந்த ஆண்டு தொடங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் 1 தேதி இரவு வந்து குரு பெயர்ச்சியிடுவார். பெரும்பான்மையான காலகட்டம் இந்த ஆண்டில் கடகத்துக்குள்ளே தான் குரு இருப்பாப்படி, சரிங்களா? இந்த ஆண்டு எப்பெல்லாம் கடகத்தை குரு தொடர்பு கொள்றாரோ, நீர் ராசிகளை குரு தொடர்பு, கடகத்தில் அமர்ந்தால் ஆபியஸாக அடுத்த 2 நீர் ராசி மீனத்தையும் விருச்சிகத்தையும் குரு பார்த்துருவார். மழையின் அளவு, விவசாய செழிப்பு இதெல்லாம் இயல்புல நல்லா இருக்கும், சரிங்களா? ஆனால் அது இயல்புல பலன். ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டினுடைய இறுதியில தான், அதாவது அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்கள் தான் நமக்கு வந்து மழைக்கான ஒரு காலகட்டம். ஆனால் அந்த பீரியடில் பர்டிகுலராக நம்மளால் என்ன பண்ணுறாருன்னா அதிசாரமாக சிம்மத்துக்குள்ளே ஓடி போயிடுறார், சரிங்களா? ஆனாலும் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் மழை அமைப்பு நல்லா இருக்கும். நவம்பரோட பிற்பகுதியிலேருந்து மழையின் அளவு குறைஞ்சிரும். இருந்தாலும் இந்த காலகட்டம் விவசாயத்திற்கும் மழை அமைப்புக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான ஆண்டு. எப்பெல்லாம் கடகத்துக்குள்ளேயும் சிம்மத்துக்குள்ளேயும் குரு போகிறாரோ, அரசியலில் நல்ல மாற்றங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் உள்ளே வரப்போகுது. அது யாருக்கு நன்மை தீமைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. எப்பெல்லாம் கடகத்துக்குள்ளேயும் சிம்மத்துலேயும் குரு போகிறாரோ, புதிய புதிய கட்சிகள் வெளில வர்றது, புதிய கட்சிகள் பிரபல்யம் ஆகிறது, இயல்பை விட களம் சூடு பிடிக்கிறது, அதெல்லாம் இயல்பாகவே அமையும், சரிங்களா? அந்த விதத்தில் அரசியல் அமைப்புகளும் நல்ல ஒரு மேன்மை. விவசாய பொருட்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நன்மை பெறும். ஏற்கனவே நம்பால் குரு வந்து ஒரு டாப் கியரில் தங்கத்தின் விலையை உயர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கார். கடகத்துக்குள்ளே ஒன்ஸ் குரு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் தங்கத்தின் விலை இப்போ இருக்கிறத விட ஒரு செட் பண்ணுறதே இந்த லட்சத்தை தாண்டினது ஒரு செட்டிங் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தங்க விலை உயர்றதுக்கான வாய்ப்பு. அதாவது அது லாஜிக் என்னன்னா, எப்பெல்லாம் ஒரு கிரகம் வலுவடையதோ அதோடைய காரக பொருட்களின் விலை ஏற்றம் பெறும். அந்த மாதிரி குரு உச்சம் பெறுகிற இந்த காரணத்தினால பூச நட்சத்திரத்தில் அவர் பயணம் பண்ணுகிற அந்த காலகட்டம்லாம் தங்கத்தின் விலை ரொம்ப பீக் ஆயிரும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த பீரியட்லாம் தங்கத்தின் விலை ரொம்ப மடமடன் ஏறக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ விலையேற்றம் இருக்கவே செய்யும். அதை நம்ம
2,00,000 ஆனாலும் எடுக்கிறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எந்த காலத்திலும் அங்கே கூட்டம் குறையாது அப்படிங்கிறது அமைப்பு. விலையேற்றம் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பா. இப்ப 12 ராசிக்காரர்களுக்கான பலன் பார்த்துடலாமா சார்? கண்டிப்பா. முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இவங்களுக்கு முதல்ல ஒரு நல்லதா ஒரு 4 விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளிநாடு முயற்சிகள்ல யாராவது இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. நீண்ட நாளா ஒரு வீடு கட்டணும், ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு சிறப்பு. வேலை சரிவர இல்லாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். ஒரு ஸ்டடியான வேலை, ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும். தசாபுக்தி நல்லா இருக்குன்னா ஆபியஸா சூப்பர். அந்த மாதிரியான அமைப்புல வேலை அமைப்பு சிறப்பு. எப்பவுமே பெண்கள் கோச்சிப்பாங்க, எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. 4ஆம் இடத்துல குரு, 9ஆம் அதிபதி குரு போயிருக்கார். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூர்வீக நகைகள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மாமியார் தவறி அதை தவறணுங்கிறது என்ன இல்லை, மாமியாருக்கு அடுத்து நீங்கள் தான் இதை பார்த்துக்கணும். அந்த பொறுப்புகள், குடும்ப பொறுப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெண்கள் கையில் கிடைக்கும். நிறைய ஆபரண சேர்க்கைகள் செய்கிற காலகட்டம். ஸோ சொத்து சேர்க்கை, உத்தியோகம் கிடைக்கிறது. இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கிற ஒரு நல்ல காலகட்டம். 12ஆம் இடத்தை சனி அமர்ந்து அதை குருவாக இருக்கிறார். சுப விரயம் நிறைய இருக்கும். சரிங்களா? அது கல்யாணத்துக்காக இருக்கலாம், காது குத்துக்காக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு எப்போவுமே ஒரு டும் டும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம பொருளாதார ரீதியாக விரைய செலவுகள் நிறைய உண்டு. பணம் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. நான் கடன் வாங்கி தான் செய்யணுங்கிறவங்களுக்கு, நான் நல்ல விஷயத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் வட்டிக்கு தான் காசு தருவாங்க. வட்டி இல்லாமல் யாரும் காசு தர மாட்டாங்க. அப்போது செலவுகளை லிமிட்டுக்குள்ளே வைக்கணும். விரலுக்கேற்ற வீக்கத்தோடு செலவு வைக்கணும். இல்லைனா பொருளாதார ரீதியாக சம்பாதித்தேன், என்ன பண்ணீங்க, செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். சேமிப்புங்கிறது பெருசாக இருக்காது. அந்த சேமிப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் எப்போ பாரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துருந்துக்கணும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு மருத்துவ உதவிக்கு பிறகு கிடைச்சிரும். மேச ராசிக்காரர்களை விட மேச ராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக அப்பப்போ மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ குழந்தைகள் மீது ஒரு கண் வச்சுக்கணும். ஆக மேசராசினியர்களுக்கு இந்த இடங்கள்ல தான் இந்த ஆண்டு ஆசிலேஷன் தரும். சரி சார், அடுத்தது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல ஏற்கனவே இவங்களுக்கு ரிஷபத்துக்கு ஆல்ரெடி ஒரு 1.5-2 வருடமாகவே கோச்சாரம் இயல்பில் நல்லா தான் இருக்குது. அதை அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் தசாபுக்தி சரியில்லைனா தான் கஷ்டப்படுவாங்களே தவிர பொது பலன்படி சூப்பராகவே இருக்குது. 11இல் குரு, 10இல் ராகு. இப்போ 2ல் இருந்த 11ல் வந்து சனி, 10ல் ராகு, 2ல் இருந்த குரு இப்போ 3க்கு போயிட்டார். இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இல்லாத இடமே தவிர மற்ற 2 கிரகங்கள் சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்து நல்ல ஏற்றம், பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துறது, இல்லை பிரான்ச் போடுறது, இல்லை தொழிலே பண்ணாமல் இருந்தவங்க தொழில் ஆரம்பிக்கிறது, இது எல்லாம் சிறப்பு. நீங்கள் உட்காருங்க, நில்லுங்க, எதனா பண்ணுங்கள். எக்கனாமிக்கல் பொசிஷன் ரொம்ப சூப்பர். அதே போல் வேலை இல்லாத அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு ரொம்ப சிறப்பு. ஒரு சிலர் நல்ல புரியுதான்னு பாருங்கள், ஒரு வேலை பார்த்துக்கிட்டே சைடில் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மெயினாக ஒரு பிஸ்னஸை வச்சுக்கிட்டு சைடில் கிளை தொழில் மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட உபரி வருமானங்கள் சம்பாதிக்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆபியஸாக பணம் வருதுன்னா என்னாகும், கடன் தொந்தரவு குறையும். எக்கனாமிக்கல் பொசிஷன், பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதற்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சொத்து ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதை விற்க முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வித்துடலாம். 3ஆம் இடத்துக்கு குரு போய் 4க்கு 12 இயக்கிடுவார். அப்போ இந்த காலகட்டத்தில் விற்க முடியாத சொத்துக்களை விற்கலாம். அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. கடல் கடந்து போகிறதுக்கு, வெளியூர் போகிறதுக்கு, அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுபவிரயங்களும் 11ஆம் இடத்துல இருக்கிற சனி, அதாவது இந்த ஆண்டு திருமணத்திற்கான எந்த பாவகமும் இயங்கலை. ஆனால் எப்பெல்லாம் 11ல் சனி வராரோ வாழ்வின் முக்கிய ஆதாரம், குழந்தை பாக்கியம், கல்யாணம், இந்த மாதிரி வாழ்வின் முக்கிய ஆதாரங்கள் கிடைக்கும். அந்த விதத்தில் திருமண அமைப்பு கைகூடி வந்துடும். கவனமாக இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு பெரிய இடங்கள் இல்லை, ஆனால் 2 இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் டிஸ்டர்பன்ஸ் வரும். 11ல் இருக்கிற சனி கியூர் பண்ணிடுவார். ஆனால் அடிக்கடி ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். 2வது படிக்கிற பிள்ளைங்க, ரிஷபராசிக்கார பிள்ளைங்களுக்கு படிப்பில் அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு அவங்கள கொண்டு வந்துடலாம். இந்த 2 இடங்களில் பார்த்துருந்துக்கிட்டால் போதும். எல்லா விஷயமும் இலக்கு வெற்றி ஆயிரும். ஆனால் ப்ராசஸில் மண்டையை பிச்சுக்க வைப்பார். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து போனேன், பேசினேன், வேலையை முடிச்சு அப்படி கிடையாது. போனேன், 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் அவர் அங்கே வர சொன்னார், அங்கே போனால் அங்கேருந்து இங்கே போனால் வேலை முடிஞ்சுது. ஆனால் 2 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை 2 நாள் கழிச்சு முடியும். அவ்வளோதான். அதை இழுபறி நிலையை ஏற்படுத்தி முடிப்பார். நம்ம என்ன எடுத்த உடனே அவசகுணமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துடக்கூடாது பாதியில். அப்போ அந்த கடுமையான முயற்சிக்கு பிறகு நல்ல வெற்றியை கொடுக்கிற ஒரு அற்புதமான வருஷம் இது. சரி, கண்டிப்பா சார். அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மிதுனம் தாங்க இந்த ஆண்டோட சூப்பர். எல்லா கிரகங்களும் பர்ஃபெக்டான இடத்துல இருக்கு. சரிங்களா? 3ஆம் இடத்துல கேது, தனஸ்தானத்துல 10ஆம் அதிபதி உச்சம் பெறார். தனஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறதே சிறப்பு. அதுவும் தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெறது மிக சிறப்பு.
9ஆம் அதிபதி 10ல் இருக்கார். சனி குரு தொடர்பு. வேலை பார்க்குறவங்க தொழில் ஆரம்பிக்கிறது, சும்மா இருக்கிறவங்க வேலைக்கு போகிறது, வேலையில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது, தொழிலில் இருக்கிறவங்க நல்ல வருமானத்தை நோக்கி நகர்றது. அதாவது உங்கள் பொருளாதார, தொழில், வேலை இது 3 சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த வருஷம் கிடைக்கும். அங்கீகரிக்கப்படுவீங்க. நம்மளை ஒரு ஆளாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. இல்லை தம்பி உழைப்பால் முன்னேறின ஒரு சிகரம். போன வருஷம் தான் சொல்லியிருப்பார் உதவாகரன், சரிங்களா? அது மாதிரி தன் உழைப்பால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய, நன்மதிப்பை பிறர்கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் செக்டர் ரொம்ப சூப்பருங்க. அதே போல் தான் குடும்பத்தில் சுபகாரியங்கள் 30 தாண்டிருச்சு, இன்னும் 2 வருஷம் போனால் பையனே எக்ஸ்பைரி ஆயிரும் போல், ஆனால் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும். குடும்பத்தில் டக்கு டக்குன்னு சுபகாரியங்கள் நிறைய நடைபெறுகிற ஒரு காலகட்டம். கையில் எப்போவுமே ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பகையாகி நின்ற உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் உறவாக மீண்டும் வந்து சேர்ந்துருவாங்க. இவங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது. ஒரு 2 விஷயம். உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு அந்த உயர்கல்வி பிடிச்ச இடத்துல படிக்கிறது, நல்ல படிப்பாக படிக்கிறது, அதில் ஒரு ட்ரபிள் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு பிறகு படிக்கிற மாதிரி ஆயிரும். அதை ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் உயர்கல்வியில். 2வது தகப்பனார் உறவுங்க. ஒன்று தகப்பனார் உறவோடு தொந்தரவு வரும், இல்லை தகப்பனாருக்கே தொந்தரவு வரும். ஆகமத்தில் அந்த உறவால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த ஆண்டு இருக்குது. அதில் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி மிதுனம் ஆல் ஓகே. கண்டிப்பாக சார். சார் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கடகத்தை பொறுத்த மட்டிலும் சொல்கிற அளவுக்கு கிரக பொசிஷன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. ஜென்மத்துக்குள்ள குரு 2 ராகு கேதுக்கள் இருந்தாலும் நல்ல விஷயம்னு சொல்லணும்னா இந்த சுபகாரியங்கள் சில தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நடந்துடும். ஸோ கல்யாண அமைப்பு கைகூடி வர்றது இது ஒரு சிறப்பான அமைப்பு. வெளிநாடு முயற்சி ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும், அது சிறப்பான அமைப்பு. பூர்வீக சொத்து கிடைக்கும். இந்த பூர்வீக சொத்து இல்லை பூர்வீகம் சார்ந்து ஏதாவது வழக்கு போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைகிற ஒரு சில நல்ல காலகட்டம். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம், கல்யாணம் இந்த 2மே நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன ஒன்று ப்ராசஸ் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்து பண்ணணும். ஆனால் கவனமாக இருக்கணுங்கிறது நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். ஃபேமிலி லைஃப் ரொம்ப நிதானம் தேவை. ஏன்னா ஆல்ரெடியே கோச்சாரம் இவங்களுக்கு ஒரு 4-5 வருஷமாகவே சிறப்பாக இல்லை. அஷ்டம சனி முடிஞ்சுது, அது முடிஞ்சுதுன்னு சொன்னீங்க. இருந்தாலும் பிற கிரக நிலைகள் சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைங்க. அதனால் இந்த வருடம் மன வாழ்க்கையில் ரொம்ப நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை வரும், அதில் கவனமாக இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயமே கால தாமதத்தை ஏற்படுத்தி தான் முடியும். அதனை அடுத்ததாக ஹெல்த்து. ஸோ மேஜராக எல்லாமே வந்துருச்சு. குறிப்பாக மன வாழ்க்கையும் ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதார ரீதியாக அதிக முதலீடு எதுலேயும் போடாதீங்க. ஏன்னா வளர்ச்சி இல்லைங்கிற போது முதலீடு போடுறது பயனற்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகராசி இந்த ஆண்டில். கண்டிப்பாக சார். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சிம்மமும் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இந்த ஆண்டு கோச்சாரம் சிறப்பாக இல்லை. 11ல் குரு இருந்து ஒரு நம்பிக்கை ஒளியை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவரும் இந்த வருஷம் எகிரி குதிச்சு 12க்கு வந்துடுவார், விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஏற்கனவே இவங்களுக்கு அட்டமத்து சனி, ஜென்மத்துக்குள்ள கேது, 7ஆம் இடத்துல ராகு, 4 ராஜ கிரகங்களில் ஒரு கிரகம் கூட நன்மையை செய்கிற அமைப்பில் இல்லை. ஒருவேளை அவங்க சுய ஜாதக தசாபுக்திகள் நல்லா இருக்குன்னா இயல்பில் நல்லா போய்கிட்டு இருப்பாங்க. கோச்சாரப்படி 100க்கு ஒரு 30% கூட அவங்களுக்கு பெரிதாக ஏற்றம்னு சொல்கிற அமைப்பில் இல்லை. எல்லாமே கவனமாக இருக்கணும். ஃபேமிலி லைஃப்பில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வீண் செலவுகள் ஏற்படும் அதில் கவனமாக இருக்கணும். ஓவராலாக சொன்னால் இவங்களுக்கு பலன்களே ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, தொழில்னு எல்லா செக்டார்லேயும் நிதானத்தன்மையை மட்டும் பின்பற்றுங்க. உங்கள் ஜாதகப்படி கல்யாணம் நடக்கிற நேரம் வந்துருச்சுன்னா நடந்துடும், குழந்தை பிறக்கிற நேரம் வந்துருச்சுன்னா குழந்தை பிறந்துடும், வேலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு மன நிறைவாக இருக்காது. அப்போ நம்ம வளரணும் அப்படிங்கிற ஆசையை விட்டுட்டு இருக்கிற பொசிஷனை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை மட்டும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார். அடுத்ததாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கன்னியை பொறுத்த முடியும் டாப் டக்கர். எல்லா கிரகமும் பர்ஃபெக்டாக இருக்குது. 6ஆம் இடத்திலே ராகு, 11ஆம் இடத்திலே குரு, குருவின் பார்வையில் 7ஆம் இடத்துல சனி. குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பித்து பொது வாழ்க்கை வரைக்கும், பொருளாதாரத்தில் ஆரம்பித்து பக்கத்து வீட்டில் வம்பு இழுக்கிறது வரைக்கும் எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். சரிங்களா? ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, பிரச்சனைகள் குறைஞ்சிரும், நல்ல வேலை கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், கையில் பணவரவு அற்புதமாக இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெருசாக இருந்ததெல்லாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடாக குறைஞ்சி போயிடும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமூகத்தில் நல்ல அந்தஸ்து, கௌரவம், பதவி, அரசியல், சமூக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேமும் கிடைக்கும். இப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறதே இப்போ வெளியில் தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு யோகமான காலகட்டம். சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா விதத்துலேயும் இவங்களுக்கு டாப். எங்கே கவனமாக இருக்கணும்னா இந்த தூக்கம் அடிக்கடி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அதில் கவனமாக இருக்கணும். ஊருக்கே உழைச்சி பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் டைம் ஒதுக்காமல் கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். அப்போ மனைவிக்கும் நேரம் ஒதுக்கிட்டிங்கன்னா
அதையும் கொஞ்சம் ஈடுகட்டிடலாம். ஏன்னா எப்பவுமே வாழ்க்கை துணை ஈடுகட்டுறது கொஞ்சம் சிரமம் தான். பரமசிவனுக்கே அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதில் கன்னிராசிக்காரங்க விதிவிலக்கு கிடையாது. கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டிங்கன்னா அதுவும் சிறப்பே. எல்லாம் இனிது இந்த வருடம். கண்டிப்பா சார். அடுத்ததா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி அவங்க ஒரு நல்ல ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா குருவின் பெயர்ச்சி மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். உடனே 10ல் குரு வந்துருச்சு வேலை போயிடலாம்ல. வேலை தொழிலில் ப்ரெஷர் பண்ணுவார். வேலையே போனாலும் 6ஆம் இடத்துல இருக்கிற சனி மீண்டும் மீண்டும் வேலையை கொடுத்துருவார். அதனால் அந்த பயம் வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக போகும். ஒர்க்லையும் தொழில் பண்ணுறையும் அந்த சூழலில் ப்ரெஷர் இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் முடியும், வேலை கிடைக்கும், தொழில் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கிறத விட இப்போ இன்னுமே நல்லா போகும், வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆனால் அது ப்ரெஷரோடு இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பொருளாதார அமைப்புகள் மேன்மை, கடன் தொந்தரவு குறைஞ்சிரும், ஹெல்த் பிரச்சனை குறைஞ்சிரும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் சூப்பர். நெகட்டிவ்னு சொல்கிற அளவில் எதுவும் இல்லை. ஒரே ஒரு இடம் தான், ஒன்று அந்த வேலை செய்கின்ற சூழலில் மன உளைச்சல்கள் ஏற்படும், அதில் கவனம் செலுத்திக்கிடணும். இவங்களுக்கு கிடையாது, இவங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படும், அதில் பார்த்துருக்கணும். இது ரெண்டை பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு அப்படின்னா போதும். கண்டிப்பாக சார். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கு அப்படி ஒன்றும் சூப்பர்னு சொல்கிற அளவில் இல்லை. ஆனால் பரவாயில்லைங்கிற மாதிரியான அமைப்புகளில் 9ஆம் இடத்து குரு கண்ட்ரோலில் எடுத்துருவார். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், உயர்கல்வி சிறப்பாக இருக்கும், வேலை மாற்றத்திற்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது கிடைக்கும். குலதெய்வமே யாருன்னு தெரியாதவங்க இந்த காலகட்டத்தில் அருள்வாக்கு கேட்டோ இல்லை பிரசன்னம் பார்த்தோ கண்டுபிடிச்சிக்கிடலாம். அதற்கு சிறப்பான காலகட்டம். வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பு. நல்லதோ கெட்டதோ கையில் எப்போவுமே ஒரு வருமான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இவங்களுடைய பாசிட்டிவ். சுபகாரிய விஷயங்கள்லாம் தடை நீங்கி கிடச்சிரும். இப்போ எங்கே கவனமாக இருக்கணும்னா ஹெல்த்தில் அப்பப்போ தொந்தரவு வரும். குறிப்பாக உறவுகளோட ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். குறிப்பாக தாயார் இருக்காங்கன்னா தாயாரோடு கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும், இல்லை தாயாரின் ஆரோக்கியத்தில் தொந்தரவு பண்ணும். வேலை செய்கிற இடங்களில் ஏண்டா நம்ம வேலை செய்கிற அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். இல்லைனா ஒரு வேலை போய் இன்னொரு வேலைன்னு ஒரு நிலை இல்லாத வேலைத்தன்மை. தொழிலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு வச்சகுறை விட்டகுறை தொட்டகுறையோ ஏதாவது ஒரு பிரச்சனையோடவே நகர்ற மாதிரி இருக்கும். அப்போ வேலையிலையும் ஆரோக்கியத்துலேயும் உறவுகள்லையும் அடிஷ்னலாக படிப்பு, நான் சொல்றது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தத்தன்மை, இந்த இடங்கள்ல ரொம்ப நிதானமாக இருக்கணும். கண்டிப்பாக சார். அடுத்ததா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? பரவாயில்ல, ஆனால் நிறைய இடங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? முதல் அமைப்பு வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பு. விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு. வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கு சிறப்பு. வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கு சிறப்பு. தடைகள் பல இருந்தாலும் அதை தாண்டி திருமணம் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் செய்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. எங்கே கவனமாக இருக்கணும்னா தகப்பனாரோட கருத்து வேறுபாடு வரும், அதில் பார்த்துருக்கணும். தேவையில்லாமல் காரணமே இல்லாமல் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் வரவை மிஞ்சிய செலவு இருக்கிற ஒரு காலகட்டம். அதனால் சிலர் கடனுக்குள்ளாக போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். பர்டிகுலராக தொழில் பண்ணுறவங்க அளவுக்கு அதிக முதலீடு உள்ளே போடாதீங்க. தொழிலில் கொஞ்சம் நஷ்டமாகிற மாதிரி இருந்ததுன்னா முதலீட்டை குறைச்சிருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஒரு ரொட்டேஷன் தான் பண்ண முடியுமே தவிர சேமிப்பு பண்ணுற அளவில் ஜாதகம் இல்லை. அதனால் பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். என்ன சொன்ன மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்டிப்பாக சார். அடுத்ததா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மகரம் சில விஷயங்களில் ரொம்ப சூப்பர், ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த சில விஷயம் சூப்பர் என்னென்னா திருமணம் முடிஞ்சிடும். மன வாழ்க்கையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற ஒரு காலகட்டம். வெளியூர் பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரிஞ்சு போன உறவுகள் கூட மீண்டும் வந்து சேர்ந்துருவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்களின் சேர்க்கை நல்லா ஏற்படும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து, வேலையும் வருமானமும் சிறப்பு, தொழில் செய்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி, இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் விட்டு கொடுத்து போகணும். பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பண்ணாங்கன்னா அதில் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஹெல்த்தில் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்டு தொந்தரவுகள் ஏற்படுற ஒரு காலகட்டம். உறவுகளுக்கு இடையில், அதுவும் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவுகளுக்கு இடையில தான் கஷ்டம் வரும். வெளியில் இருக்கிற உறவுகளோடு ஓகே சுமூகமான ஒரு அமைப்பு இருக்கும். யாருக்கிட்டையும் லூஸ் ஸ்டாக் விடாதீங்க. கமிட்மெண்ட் கொடுக்கறத கால வரையறையின்றி கொடுங்க. அதாவது வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அதோடு நிறுத்திக்கணும். 2ஆம் தேதி முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லாதீங்க. 4ஆம் தேதி ஆனாலும் முடிக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி டைம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார். அடுத்ததாக கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சொல்கிற அளவுக்கு சிறப்புன்னு சொல்கிற அமைப்பில் இல்லை. ஜென்மத்துக்குள்ளே ஏற்கனவே ராகு 7.5 சனியின் பாத சனியில் இருக்காங்க. 5லிருந்து ராசியை குரு பார்த்து ஒரு வருஷமாக காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ அவரும் போதாத குறைக்கு இப்போ 6க்கு வந்துடுவார் இந்த வருஷம். ஸோ கிரகநிலைகள் வெளியூர் போகிறதுக்கு சிறப்பாக இருக்குது, வேலை கிடைக்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது,
திருமண முயற்சிகள் அந்த மாதிரி சுப விரயங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் எல்லாமே சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி இல்லை. அடிக்கடி ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். திடீர் முடிவுகளால் பின்னடைவுகள் ஏற்படுற ஒரு காலகட்டம், உறவுகளுக்கு இடையில் சிக்கல் ஏற்படுற காலகட்டம், எல்லாத்தையுமே இப்படி சொன்னால் எப்படின்னா அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அதே போல் மன வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். பருவ வயது கும்பராசி பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தனிமையில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். சிலர் தடம் மாற்றப்படுவதற்கும் சிலர் ஆரோக்கியத்தில் தொந்தரவாகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் ஏறும், இவங்களுக்கு கடனின் அளவு ஏறும். அதில் ரொம்ப ஏன்னா ஆடம்பர செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில். அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் அதிகமாகும். எங்கே போனாலும் செலவு தான். அதனால பொருளாதாரத்தை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசியிலே இவங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள். கண்டிப்பா சார். நிறைவா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே ஜென்ம சனிக்குள்ளே இருக்காங்க, ஆனாலும் அதை பார்த்துக்கலாம் விடுங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குரு ராசிநாதன் 5ல் உச்சமாகி ராசியை பார்க்குற அப்படி 6ஆம் இடத்துல கேது, இந்த 2 கிரகமும் பர்ஃபெக்டாக நல்ல இடத்துல வந்துருச்சு. இவங்களுக்கு என்னென்னா, நான் சொல்கிற லாஜிக் புரியுதான்னு பாருங்கள். மீனத்துக்கு சூப்பருங்கிறத விட வாங்கிக்கிட்டு இருந்த அடிகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். மிக கடுமையான கடன் தொந்தரவாக குறையும். மிக கடுமையான நோயாக குறையும். மிக கடுமையான எதிரி தொந்தரவு இருக்குங்க, பரவாயில்ல, என்னால் சமாளிக்க முடியும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் வீரியம் இழக்கிற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. குறிப்பாக சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். புத்திர பேரு கிடைக்கும். சரிவர வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு வேலைன்னு ஒன்று கிடைக்கும். தொழிலில் மிக கடுமையான லாஸ் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு லாபம் கிடைக்காது, ஆனால் லாஸ் ஆகிறது நின்று போயிடும். அந்த விதத்தில் எல்லாமே சூப்பர்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் பரவாயில்லைங்கிற அளவுக்கு என் பொசிஷன், அப்பா நமக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் உண்டா அப்படின்னு நான் டவுட்டில் இருந்தேன். பரவாயில்ல, பொழைச்சிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை கிடச்சிருச்சு அப்படிங்கிறது மீனம். ஏன்னா நம்ம எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் ஜென்ம சனி வலுவானது. அவரை தாண்டி நம்ம பெரிய நற்பலன்களை அனுபவிக்க முடியாது. குரு பார்வையில் வர்றதுனால உங்கள் பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக குறையும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் அடுத்த வருட வளர்ச்சிக்கான ஆரம்ப விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல இவங்களுக்கு கிடைச்சிடும். நிச்சயமா சார். பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஆசை, கனவு எல்லாமே இருக்கும். இது 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது, எந்தெந்த ராசி கவனமாக இருக்கணும், அதுவும் எந்தெந்த செயல்களில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடு பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்த்து கொண்டு இருக்கின்ற நேயர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது, இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பல புரிதல்கள் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.